வாழ்க வையகம். இன்று 19/6/26. என் பையனை காலையில் திருப்பூர் டு கோயம்புத்தூர் பஸ் கேஎம்எஸ் பஸ்ஸில் ஏற்றி விட்டேன். ஒரு 7:15 கூப்பிட்டான். அம்மா பயந்துக்காதீங்க, நான் நல்லா இருக்கேன், நான் போன பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே படிக்கட்டு சைடு அப்படியே சரிஞ்சிடுச்சு. ஏன்னா அங்கே தான் எல்லாம் வெயிட்டு, குழந்தைங்க, பஸ், ஸ்கூல் குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாம் கூட்டம். அது பீக் ஹவர். இவன் இந்த ரைட் சைடில் ஜன்னல் ஓரத்தில் ரொம்ப ஸ்பீடாக போனாலும் ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. அதனால் கம்பி பிடிச்சிட்டே இருந்தேன். அதனால கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கேன், அடிப்படலை. என்னை பப்ளிக்கெல்லாம் உடனே வந்துட்டாங்க, கண்ணாடியெல்லாம் உடச்சி எங்களெல்லாம் காப்பாற்றிட்டாங்க. நான் நல்லா இருக்கேன். கையில் மட்டும் கொஞ்சம் சராப் காயம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்படி உடனே 108 கூப்பிட்ருக்கேன். ராயல் கேர்லேருந்தும் கோவை மெடிக்கலெல்லாம் பக்கத்தில் இருக்குதுங்க ஹாஸ்பிட்டல்ஸ். அவங்கெல்லாம் ஒரு 10-20 ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு, எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் நல்லா இருக்கேன். ஆனால் அந்த படிக்கட்டு சைடில் இருந்தவங்களுக்கு நல்லா அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் நேராக ஹாஸ்பிட்டல் போகிறேன். அவன் போயிட்டான். அப்புறம் நான் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுட்டேன். வண்டி ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கு. ரொம்ப ஸ்பீடாக போய் அந்த நீலாம்பூர் அந்த மேம்பாலம் ஏறுற இடத்துல ஏதோ ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார் போல் இருக்கு. அப்படியே சுவைன்னு சுற்றி இருக்காரு, அப்படியே கம்பிச்சு. இவனும் நம்ம இந்த ஜெயிண்ட் வீலில் இதெல்லாம் ஆட்டின துரியெல்லாம் சுத்தமாக அப்படி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பிடிச்சிட்டு இருந்ததுனால ஏதோ தப்பிச்சிட்டான். அப்போ தான் சொன்னான், கரூர் இன்சிடென்ட்ல இந்த 42 பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அப்போ மகேஷ் பொய்யாமொழி, நம்ம பழைய மினிஸ்டர், அவள் அழுதுகிட்டே சொன்னார், படித்து சொன்னேன்டா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு அழுதாரே. அது மாதிரி நாங்கள்லாம் படித்து சொல்லுவோம், ப்ரைவேட் வண்டியில் போக வேண்டாம். ஆனால் என்ன பண்ணுறது, பீக் ஹவர்ஸில் அவங்க நிறைய வருவாங்க. அப்புறம் கவர்மெண்ட் வண்டிக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. அப்புறம் ஏதோ கிடைச்ச வண்டியில் ஏறி போக வேண்டியதுதான். இந்த ப்ரைவேட் வண்டியெல்லாம் அவனாச்சு போகிற மட்டும் ஸ்லோவாக போவாங்க. அப்புறம் ஹைவேஸ் வச்சுட்டா ஸ்பீடு தான், அப்படியே ஃபாஸ்ட் ட்ராக் போகிற மாதிரி ஸ்பீடாக போயிட்டு எப்படியோ அந்த டைமுக்கு கோயம்புத்தூர் வண்டியை விட்டுருவாங்க. ஆனால் இப்போ கவர்மெண்ட் வண்டி எப்பவும் போகிற மாதிரி போகும். இந்த ரூல்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணாலும் பப்ளிக் மேலே தான் தப்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு திருப்பூர் டு மேட்டுப்பாளையம் வண்டியும் அதே ஃபாஸ்ட்டில் தான் போவோம். ஏன்னா நாங்கள் சைடில் டிவைடர்லாம் போலீஸ் இருக்காங்க, அந்த ஏதோ செக் போஸ்ட் மாதிரி அங்கே சைடில் டிவைடர் பக்கத்தில் நாங்கள் ஓரமாக வண்டி நிறுத்தியிருக்கோம். எங்களை மீறிட்டு அடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் வண்டி மேட்டுப்பாளையம் போனோம். அப்போ எங்கள் கதவு இடிச்சிச்சு. கதவு நல்லா பொழந்துட்டு போயிட்டேன். இப்போ போலீஸ் சொல்கிறாங்க, நீங்கள் போய் நான் ஃபோன் பண்ணி அவனாசி ஸ்டேஷனில் சொல்கிறேங்க, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இவங்க மேலே சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கார், வேண்டாங்கய்யா, நான் ஒரு 20,000 செலவாக நான் செலவு பண்ணிக்கிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இவங்க இனி யார் போலீஸ் ஸ்டேஷனு, போலீஸு, வக்கீலுன்னு இருக்கிறது, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டும் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க, போலீஸும் நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம கதவு தானே போச்சு, அன்னைக்கு விட்டோம் இல்லைங்களா. இன்னைக்கு இவங்க ஸ்பீடாக போய் பஸ் விழுந்துருச்சு. இதெல்லாம் பப்ளிக்கும் கோஆப்ரேட் பண்ணும். கவர்மெண்ட்ஸ் நிறைய ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுறாங்க. பப்ளிக் தைரியமாக இவங்க மேலே இப்படி போகிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தைரியம். எனக்கு அதான் தோணுது, ஏன் அன்னைக்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை எழுப்பி இருந்தா இன்னைக்கு எங்கள் பையன் நல்லா இருக்கான், ஓகே, அது கடவுள் புண்ணியம், அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். ஆனால் பப்ளிக் அவேர்னஸ் வேணும். நம்ம ஒரு பிரச்சனைன்னா கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பயந்துட்டு நம்ம இருந்தோம்னா நாளைக்கு இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வரும். நம்ம தான் தைரியமாக இறங்கி, ஏன்னா கண்ட்ரோல் பண்ணவங்கள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும்
நம்ம போய் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு நமக்கு வேண்டிதான், ஜனங்களுக்கு வேண்டிதான் கவர்மெண்ட் கொண்டு வருது. கவர்மெண்ட்டும் ஒன்றும் செய்ய தயாரா இருக்காங்க, போலீஸும் ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம பப்ளிக்கு டைம் இல்லை. இனிமே நான் என்ன நினைக்கிறேன், இது மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வந்தா கண்டிப்பா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம கூட அந்த விக்டமா இருக்கலாம். இன்னைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு என் பையனை கடவுளோட கருணை தான், பையன் நல்லா இருக்கான். பட் அந்த 3 பேருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனையுடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.